வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று பிற்பகல் 2:21 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:05 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:05 வரை, அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, வேகமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் நிறைவேற்றுவீர்கள். பொருள் பரப்புகள் கூடும். வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் நிம்மதியான நிலை உருவாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆதரவுகள் கூடும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தேக நலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி பொருள் வரவுகள் கூடும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை நிம்மதியான நாள். ரிஷபராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வருமானம் அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகஸ்ரீஷம் பேச்சுக்களை குறைக்கவும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மற்றவர்களின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் மாற்றத்தினை உண்டாக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றிகள் நீங்கும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகஸ்ரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை ஆதாயங்கள் உண்டாகும். புனர்பூசம் நிம்மதியான நாள். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் பொருள் வரவுகள் கூடும். பூசம் ஆதரவான நாள். ஆயில்யம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வருமானத்தின் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை உருவாகும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் முயற்சிகள் கைகூடும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. லாபமான நிலை ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை அலைச்சல்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். பொருள் வரவுகளில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் எதிர்பார்த்த லாபமான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். மாற்றங்கள் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை செலவுகள் கூடும். சுவாதி நன்மையான நாள். விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொது வாழ்வில் லாபகரமான நிலை ஏற்படும். ஆர்வம் உண்டாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். மாற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வெற்றிகள் உருவாகும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் வளர்ச்சிகள் உண்டாகும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் லாபகரமான நிலை உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும்.
தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். முன்னேற்றங்கள் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூல மாற்றங்கள் கிடைக்கும். பூராடம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திராடம் தடைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, வீட்டில் நிம்மதியான நிலை உருவாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். அலுவலகத்தில் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். புதுவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபமான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும். அவிட்டம் வளமான நாள். கும்பராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அனுகூலங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் யோசித்து செயல்படவும். புரட்டாதி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மீனராசி நேயர்களை, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். தடைகள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். யோசித்து செயல்பட்டால் மென்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி நட்புகள் கிடைக்கும். ரேவதி கௌரவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.